இங்கே வழியாக எடுத்துக்கொண்டிருக்கும் கரூரை சேர்ந்த மஞ்சளா அவர்களுக்கு நமது விழா கமிட்டி சார்பு கிராம கமிட்டி சார்பு பொன்னாடை அணிவித்து மாலை அளிக்கப்படுகிறது, பிரசாதம் வழங்கப்படுகிறது. எங்களுக்கு பொன்னாடை அளித்த இந்த ஒரு கிராமத்தினருக்கும் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் வெவ்வேறு நாடகத்தை காண வந்த நாடக கலா ரசிகர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம் 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 வணக்கம். வெற்றிவேல் முருகா, வேண்டுவருக்கு மருகா, குற்றமற்ற குழந்தைக்கு முகா சண்முகா, எத்திரனும் பாராமல் எவளிலும் செல்லாமல் உன் பொற்பாதம் நான் பணிந்து கண்டா கடம்பா கார்த்திகேயா சண்முகா சரவணா செந்தில் வேல் முருகா பாலசுப்ரமணியா தண்டாயுத சுவாமி. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் முருகனுக்கு மட்டும்தான் இத்தனை பெயர்கள். மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா கழிவுக நாயகன் அப்படின்னா முருகன், அழகு பாலகன் என்றால் முருகன், தமிழ் கடவுள் என்றால் முருகன், கலியுக தெய்வம் என்றால் முருகன். அப்படிப்பட்ட முருகனுக்கு மட்டும்தான் இத்தனை சிறப்புகள். முருகா முருகா என்றாலே
அழகு 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 என்ற அர்த்தம். எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் முருகனை மட்டும்தான் முருகா அப்படின்னு கந்தா கணபா கார்த்திகேயா சண்முகா சரவணா செந்தேல்வேல் முருகா பால சுப்பிரமணியா தண்டாயுத சுவாமி அப்படின்னு பல பேர்கள் உண்டு. அதனால முருகன் புகழை பாடி வச்சு மற்ற வேலையை ஆரம்பிப்போமா? அம்மா திருச்சியில் வாழக்கூடிய சமயபுரத்தாலும் காஞ்சியிலே காமாட்சி, காசியில விசாலாட்சி, கொல்லங்குடியிலேயே வெற்றுடையா ஹாலி. ஆமாண்டா, நீங்களே யாரும் வேண்டாம், உங்க மேல காசை வெட்டி போட முடியும், காசு வெட்டி போடுவா அப்படின்னு கோயில சொல்றாங்க. இது உண்மையா? கிடையாது. இது தெய்வம் வந்து சொல்லிச்சா உனக்கு எனக்கு சண்டைன்னா காசை வெட்டி போடுது, சும்மா நம்மளா சொல்லிக்கிறது தான். அதனால கொல்லங்குடியிலே வெற்றுடையா ஹாலி, நம்ம மதுரையிலேயே தூங்கா நகரம் போல ஆட்சி புரியக்கூடிய அம்மா மீனாட்சி. மீனாட்சி வணங்க வேண்டும் என்றால் மந்தையம்மன், மாரியம்மன், வீரகாளியம்மன், முத்து மாரியம்மன், கரு மாரியம்மன், சின்ன ஓங்காளியம்மன், பெரிய ஓங்காளியம்மன், பகவதி அம்மன், முத்தாளம்மன், மந்தையம்மன், மாரியம்மன், அங்காளம்மன், அனைத்து தெய்வங்களும் ஒரே வடித்தில் இருக்காரு.
செங்காரம்மா எங்கள் செங்காரம்மா செங்காரம்மா எங்கள் செங்காரம்மா மக்கள் கொண்டு மாரியம்மா முத்து மாரியம்மா அங்காரம்மா எங்கள் சிங்காரம்மா மக்கள் கொண்டு மாரியம்மா முத்து மாரியம்மா சிங்காரி ஒய்யாரி சிம்பவளே கருமாரி சிங்கத்தின் மீதே பவனி வரும் பூஞ்சாரி சிங்காரி ஒய்யாரி சிம்பவளே கருமாரி சிங்கத்தின் மீதே பவனி வரும் பூஞ்சாரி மஞ்சளே நீராடி அங்காரம்மா எங்கள் சிங்காரம்மா மஞ்சள் குங்குமம் மாரியம்மா செல்வ மாரியம்மா நாடத்தில் நீரவந்து காட்சி தரும் பழந்தாரி பவனி வரும் பூஞ்சாரி மாலையுடன் மாலை கொடுத்து மாலையுடன் மாலை கொடுத்து அங்காரம்மா எங்கள் சிங்காரம்மா நம்ம அனாசி போட்டு குழம்பு பதினஞ்சு போட்டுருக்கேன் பெண்கள் தான் கொண்டு போடுவாங்க. நீ வந்தா குழம்பு வந்துருக்கு தன்னால அதாவது ஒரு அம்பானுக்கு உகந்தது அப்படின்னா குலவ சத்தமும் கும்மி சித்தம் தான். ஏதா ஆம்பளை பிள்ளை உழவு போடுது, பொம்பளை பிள்ளைக்கு யாராச்சும் உழவு போடுறீங்களா? எனக்கு நானும் உட்காந்துருக்கீங்களே என்னவா இந்த நேரத்தில் போடுவாங்கம்மா. சும்மா போடுங்க பாப்பா, எவ்வளோ சத்தம் கேட்குதுன்னு. இப்போ பாட்டு பாடுதே போட்டாரு. ஓ இப்போ போடக்கூடாதா? பாடுறப்ப போடுறதா எப்படிம்மா? உங்களுக்கு எப்படி சௌகரியமா படிச்சீங்க? அது சரி. இப்போ ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, அம்மன் கரகாத்தை தூக்கிட்டு வரும்போது விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க. பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கொலவை போடுவாங்க, கும்மி அடிப்பாங்க. இதான் ஒரு ஐதீகம். இருந்தாலும் பரவாயில்ல. குறிஞ்சி முல்லை மருதம் இதில் பாலை இப்படி 5 நகர் இருக்குது. 5 தினத்தில் காவல் புறம்னு தலை இருக்கும்போது விளையாடக்கூடாது. அன்பான தொலைவர் இருக்காங்க, அன்பான அன்னைவர் இருக்காங்க. சிறப்பான இடம், அமைதியான இடம், அமைதியான மக்கள். நாங்களும் போற ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவோம், எவ்வளவுதான் சண்டை அதாவது வெட்டு குட்டே நடந்தாலும் சண்டையே நடந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அமைதியான கிராமத்தை சத்தியமே பார்த்ததில்ல, பொய்யத்தான் சொல்லுவோம். ஆனா உண்மையாலுமே அமைதியை ரசிக்கிறீங்க. அமைதியை ரசிக்கக்கூடிய அனைத்து நாடக கலா ரசிகர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த விளக்கம். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகின்றாங்க. கைத்தட்டு என்பது உடலுக்கும் உற்சாகம், உள்ளத்திற்கும் உற்சாகம். பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் கைத்தட்டுனா என்ன அப்படின்னா உடலுக்கும் உற்சாகம், உள்ளத்திற்கும் உற்சாகம் என்பது சந்தோஷமா இருக்கும். வருஷத்துல ஒரு நாள் தான் இப்படி திருவிழா போடுறீங்க. இப்படி திருவிழா போடும்போது சொந்த பந்தத்தோட உட்காந்துருக்கீங்க. தினந்தோறும் வீட்டில் இப்படி உட்காந்துருக்க முடியுமா? இங்க வந்தாதான் கைத்தட்ட முடியும், விசில் அடிக்க முடியும், உற்சாகப்படுத்த முடியும். நம்ம தனியா வந்து இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க, என்னடா பெரிய பைத்தியக்காரியா இருப்பா போல இருக்கு, தன்னால சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிம்பாங்க. சரிங்களா? இப்ப கைத்தட்டு என்பது கை தட்டுவாங்களா தட்ட மாட்டாங்களான்னு பாப்போமா? சரி, நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தமிழ் கலாச்சாரம் அண்ணன் சொல்ற மாதிரி தமிழச்சியா பிறந்த தமிழ்நாட்டு மக்களா இருந்தா நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கை தட்டுவாங்க. என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். சொல்லுங்க பாப்போம்.
ஏன்னா வாழ்க்கையில மறக்க கூடாது 2 விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் செய்த உதவியை வாழ்க்கையில மறக்கவே கூடாது. கண்டிப்பா செஞ்சதை மறக்கவே கூடாது. ஆமா, உதவி செய்வது. ஆனா நம்ம மக்கள் அப்படியா? இன்னைக்கு பெரிய ஒரு உதவி செஞ்சாலும் எங்க பெட்டிக்காரே நாங்க இங்க கல்யாண சுந்தரத்தை இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன். எவ்வளவு பேருக்கு வாத்தியாரா இருக்காங்க. ஆனா இப்ப நினைக்கிறாங்களா? மறந்துடுறாங்க. ஆனா மறக்க கூடாது. அதே மாதிரி துரோகத்தையும் மறக்க கூடாது. வாழ்க்கையில நன்றியும் மறக்க கூடாது, துரோகத்தையும் மறக்க கூடாது. ஆனா நன்றி என்பது யாருக்கு சொல்லணும்? கட்டிய மனைவன் பாராமல், பெற்ற பிள்ளையின் பாராமல், தன் குடும்பத்துக்காக இல்ல, இந்த நாட்டுக்காக, நமக்காக இரவன் பாராமல் பகலன் பாராமல் நாட்டு எல்லையை காக்குறாங்களே ராணுவ வீரர்கள், அவங்களுக்கு தான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். கை தட்டிய அனைத்து கொஞ்சம் உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி. ஏப்பா மற்ற நாடா? ஆப்பிரிக்கா நாடா, அமெரிக்கா நாடா? தமிழ்நாடு தானே? சரி இருக்கணும். 2வது நன்றி யாருக்கு? ஒவ்வொரு ஊரை காக்கக்கூடியது கருப்பு சாமியா இருக்கலாம். இப்போ தமிழகத்தில் 2வது இடம் பெற்றது காவல்துறை. அப்படிப்பட்ட காவல்துறை ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி. இந்த பெண்கள் என்னோட ஆளுகளை கைத்தட்டுறாங்களே, நீங்களே ஏன் அப்படி இருக்கீங்க? இப்ப உங்களை கைத்தட்ட உணர்ந்துட்டு இருக்கா? ஆண்கள் இல்லை, பெண்கள் இந்த நாட்டு கண்கள் அப்படின்னா ஆண்கள் அதை விட இருக்கணும். இருந்தாலும் 3வது நன்றி யாருக்கு? இப்படி அழகான ஒரு மேடை அமைத்து, இப்படி அழகான ஒரு தோரணங்களையும் கட்டி, நீங்களாம் கீழே அமர்ந்து எங்களெல்லாம் மேலே நிற்க வச்சு எங்களை பேச விட்டும், பாட விட்டும், ஆட விட்டும் அழகு பார்க்கக்கூடிய இந்த உள்ளூரில் வாழக்கூடிய பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மகளிர்களுக்கும் விவரந்த நாடகத்தை காண வந்த நாடக கலா ரசிகர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி. ஆமா, 3வது நன்றி யாருக்கு? சொல்லியாச்சு. 4வது நன்றி, இது முக்கியமான நன்றி. எவ்வளவு வரை பேச்சாளரை கூட்டு வந்து பேச வைத்தாலும், பாடகரை கூட்டு வந்து பாட வைத்தாலும், நாங்க பேசுற பேச்சோ பாடுற பாட்டோ வெளியே கேட்கணும்னா ஒளிபெருக்கி சிறப்பா இருந்தால்தான் நாடகமே சிறப்பா இருக்கும். அவருக்கு தான் முக்கியமாக மணியா அம்பி அசராமா சருவுல வெட்டி மணி. ஆமா ஆமா, டிஜே மணி அருமையான குழந்தையோட உட்கார்ந்திருக்காங்க. வருதா ஒளிபெருக்கி மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம். அசர மாட்டாங்க. ஆமா, அசரவே கூடாது. அடுத்த இசை சக்கரவர்த்திகளே வணக்கம். நாங்க 4 பேர் இங்கே தான் இருக்கோம். மாமேதைகளே உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்ன இவ்வளவு ஒட்டாசை கொடுக்குறேன், உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அடுத்த நன்றி யாருக்கு தெரியுங்களா? யாருக்கு? இது முக்கியமானது. தானத்திலேயே சிறந்ததான ஒரு மனிதனுக்கு என்ன? நிதானம். எந்த மனிதனுக்கு நிதானம் என்பது இருக்குதோ அந்த மனிதனால் மட்டும்தான் அன்னதானத்தை செலுத்த முடியும். இன்று நாடக நடிகர்களுக்கெல்லாம் அன்னமிட்ட கைகளுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மாமா ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லுவா, யாரும் கோச்சிக்காதீங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா தை மாசம் ஆரம்பிச்சுச்சுன்னா, தை மாசம் ஆரம்பிச்சதுன்னா என்னது? நம்ம தொழில். ஆமா, நாடக தொழில் ஆரம்பிச்சுச்சுன்னா புரட்டாசி மாதம் முடி நம்ம என்ன பண்ணுவோம்? விடாம போயிட்டு இருக்கோம். தினந்தோறும் மாதத்துல 30 நாள், 25 நாள், 27 நாள் அப்படி விடாம தினந்தோறும் நாடகத்துக்கு போறோம். அதுல பாத்தீங்கன்னா இங்க இருந்து காலைல போவோம், நல்லா பசிச்சதுன்னா சாப்பிடுவோம், பசிக்கல என்ன பண்ணுவோம்? சரியான தூக்கத்துல அப்படியே போய் படுத்து தூங்கிடுவோம். ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்? இரவுல வரும்போது இந்த ஊரு சோறு திங்களா தூக்கம் வராதுங்க மாதிரி உங்க சாப்பாடு சாப்பிடலைன்னா எங்களுக்கு தூக்கமே வராது. அந்த அளவுக்கு தான் உங்களோட சாப்பாடை போட்டுதான் இந்த அளவுக்கு நாங்க இருக்கோம். அப்படின்னா இனிமேலாச்சு கொஞ்சம் வரக்கூடிய நாடக நடிகர்களுக்கு உங்க ஊர்ல இருந்தாச்சு வீட்டுல சமைச்சு கொஞ்சம் சாப்பாடு போகும். ஏன்னா விடிய விடிய பக்கம் நம்மளாம் இருக்காங்கன்னா இந்த உணவகம் என்ற ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்புல பசி சீக்கிரம் அவங்க வந்த வாசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். அதுக்கு மேலே மறுபடியும் பசி எடுத்துக்கும். என்ன பண்ணுவோம்? இதே பெண்கள் கையால், நம்ம ஊர் பெண்கள் கையால் சமைச்சு பரிமாறுனா எவ்வளோ ஒரு அமிர்தமா இருக்கும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இனி அந்த தவற செய்யாதீங்க. இருந்தாலும் இன்று நாடகம் எழுதியிருக்கலாம். அன்னமிட்ட கைகளுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம். அடுத்த நன்றி
நம்மளை எல்லாம் கூட்டி வந்து அறிமுகப்படுத்திய சிறந்த நாடக அமைப்பாளர் அருமை மாமா புராசா மாமா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். அடுத்தது நம்மளையெல்லாம் இங்கே யூடியூப் எடுத்து கொடுக்கக்கூடிய அருமை தம்பி தவம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் யூடியூப் புகழ் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு அண்ணா அவர்களுக்கும் என்ன நாரதர் வித்வான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். அப்படி நன்றி சொல்லியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? நான் காதலிக்க போறேன். யார் வரா? காதலா ரொம்ப பிடிக்குமா எனக்கு? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? காதலிக்காத இடத்துல வந்திருக்கோமா? நம்மள காதலிச்சுக்கிட்டே சிவனி தோட்டத்தில உன்னை நினைச்சு திடுக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. சிவனி தோட்டத்தில உன்னை நினைச்சு திடுக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. அப்பப்ப யாரு உள்ளே ஆளுங்க உள்ளே முட்டி பார்க்கையில துடிக்கும் மனசுக்குள்ள. சிவனி தோட்டத்தில உன்னை நினைச்சு சும்மா சாதாரணப்பட்ட காதலா காதல்ல படவகை காதலா இருந்தாலும் இங்க வந்திருக்கோம் அப்படின்னா யார் யாரு அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்படி ஐந்தனத்துல எந்த நேரத்தில் காவலியம் தலையிருக்கும் போது வாழாடக்கூடாது. அன்பான தோழி வரேன் இருக்காங்க. தோழி வந்து நம்ம நல்லா இருக்குமா பாருங்க. ஆமா என் தோழி இன்னைக்கு வருவா பாருங்க. அடடா உலகத்தில் இல்லாத வாய்
ஒரு ஊர்ல பார்த்தா ஒரு 100 பொம்பளைங்க இருக்காங்கன்னா இந்த 100 பொம்பளைக்கு ஒரே பொம்பளையா இன்னைக்கு வந்திருக்கா என் அருமை தோழி, அன்பு சகோதரி. அப்படின்னா பாசத்துக்குரிய தோழி அப்படின்னாவே அது யார சொல்லுவோம்? எவ்வளோ தோழிகள் இருந்தாலும் அது குறிப்பிட்ட தோழிகள்ல முக்கிய தோழி என் ராதா செல்வி, அருமை தோழி, கருவாச்சி. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்திருக்கா அப்படிங்கும்போது எவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படின்றது மட்டும் எப்படி இருக்கணும்? ராதா செல்வியா, தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொடு வார்த்தை சொல்லுவிடுமா? பாவி நான் பாவி உன் தரிசனம் தினத்திட வரம் கொடுமா? அழகா வர்ணிக்கணும் ஆசையா இருக்கு. அன்பான தோழி வந்த இடம் சிறப்பா இருக்கு. பார்த்தா பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவது கேட்டாயோ? ஒரு
ஆடவிட்டு மச்சானே ஓடவிட்டு போனானே ஓடவிட்டு போனானே ஓடவிட்டு போனானே கைகளிலே என் மனசு நான் கொடுத்து நெஞ்சு மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க தாமரை அவள் இருக்கு இங்கே சூரியன் நான் இருக்கு சாத்தி சொல்லு சல்கிறனி நீ ஒருத்தர் சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்பாயோ புள்ளி ஒரு வெள்ளலையே நீ ஒருத்தர் சொல்ல மாட்டாயோ என்ன நான் வந்தவொடனே பெருசு எந்திரிக்குது பாருங்க. யாருக்கு? அதுதான் பொம்பளையோட மவுஸ். ஆமா, அதை பார்த்தாலும் பிரியாண்டா உன்னோட நான் இங்கே குப்பை கொட்டிக்கிட்டு கிடக்குறேன். எந்திரிங்க தாத்தா, எந்திரிங்க எந்திரிங்க. உங்களத அருமா வந்துருக்கு, எந்திரிங்க. என்னையா கவுத்து படுத்துற குட்டியாரு? எந்திரியா. சரி, இன்னைக்கு எங்க போறோம்? யாருக்கு தெரியும்? எத்தனை வார்த்தை சொல்றேன் பாருங்க. எங்க போறோம்ங்கிற காவலுக்கு போறோம். காவலுக்கு போய் போய் எனக்கு அழுத்து போச்சு. அப்ப அதனால காதலையாவது பார்க்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். அப்ப உனக்கு என்ன புழு குடையுதா? என்னன்னு கேட்கிறேன் நான். ரொமான்ஸ் ரொமான்ஸ் அடேங்க அப்பா. ஆமா, நடிப்பு ஒண்ணு பள்ளியை வந்திருப்பாங்க. அம்மா மாதிரி ஆசையில ஒண்ணு எடுத்து சொல்லியிருப்பாங்க. அம்மா யாரா நினைக்கிறாங்க? சாஜாத் அந்த முருகப்பெருமான் நினைச்சு ஒத்த கால நினைக்கிறாங்க. இன்னொரு கால் என்னாச்சு? இன்னொரு காலம் இருக்கு. திருமணம் பண்ணா அவரை தேன கல்யாணம் பண்ணணும்.
அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கிறாங்க. பெண்கள்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவுல நாங்க எந்த மாற்றமுமே அடைய மாட்டோம். ஆனா அந்த ஆம்பளை இருக்கிற பாருங்க, பொம்பளையில வர்ணிப்பேன், அஷ்டலட்சுமிம்பே, தர்மலட்சுமிம்பே, இன்னொரு பொம்பளைய பார்த்தோம்னா அங்கிட்டு ஜோலி பார்க்க கிளம்பிடுவேன். அதனால இந்த மாதிரி ஆம்பளையை நம்ம நம்பவே கூடாது. அடங்காத ஆம்பளைய வீட்டுல வச்சிருந்தோம் அந்த குடும்பம் தர்த்திரியத்துக்கு சரித்திரமா. வாய மூடா சூத்து ஊத்தி போயில. அதனால காவலுக்கு போறதுக்கு முன்னால என் மனசுல நானும் ஒரு கன்னி பெண்ணு தானே. யார் அது சத்தம் கேக்குது? ஆளை காணோம். நான் தாயா, நானும் ஒரு பெண்மணி தானே. ஏன் எனக்கு மனசுல ஆசா பாசங்கள் வரக்கூடாதா? என்ன ஓஹோ பெண் அப்படி சொல்லு பையா. பெண்கள்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்க. குடும்ப குத்து விளக்கே நான் தான். அப்படியா? மங்களகரமா வந்திருக்கிறேனே. உங்களை கூட்டிட்டு வீட்டுல வச்சா குத்து விளக்கு. கல்யாணம் ஆகாத இளைஞர் இருந்தா என்னை கல்யாணம் பண்ணிக்கங்க. எதுக்கு? உங்க நிலமா அதோட ஓஹோன்னு இருக்கும். கல்யாணம் ஆமா நீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வாழ்க்கையே கிடையாது. நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன் மாமா. அப்படின்னு சொல்லி காமிக்கிறியா? சும்மா சொல்றியா? நான் ஜெத்தா நீ சொல்லி பாக்குறதுக்கு எதுக்கு? மூடி ராஜியா முதல்ல துறப்பாண்டி ஆளு நல்லா கம கமனு பூவெல்லாம் வச்சிருந்தோன்னா சோழி பார்க்க கிடந்து அலைகிற குண்டி சிறுத்தவனே முறிக்கிறவன். அப்படிங்க ஏத்தி வை எனக்கு மட்டும். எனக்கு ஏற்றி வச்சுட்டு பெருத்துக்காரங்க எடுத்து வச்சு விடு முதல்ல. ஐயா எந்திரிங்க, இருக்கிறது ஒரு 40 பேர் எந்திரிச்சு உட்காருங்க. நல்லா முன்னாடி வேலை பார்த்து தூங்குனீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு தொழில் பண்ற இன்ட்ரெஸ்டே போயிடும். எழுப்பி விடுங்க ஐயா, எழுப்பி விடுங்க. உங்களை தான் எந்திரிங்க. நான் லூசு முண்டையா கத்திக்கிட்டு கிடக்கிறதுக்கு? கிளட்டு தாயலியெல்லாம் நீங்க பண்ற அட்டூழியம். வீட்லயே இந்த அட்டூழியம் தான் பண்றீங்க. என்ன உன்னைய கட்டி பிடிச்ச படத்துல இருந்தாரு, அவர் வாட்டு படுத்துட்டாரு. நீ கட்டி பிடிச்சா அப்படிதான் போக வேண்டியதான் பரலோகம். எல்லாம் உன்னை நினைச்சுதான் பாட போறேன். நீ சட்டை ஊத்திட்டு போடுது என் லிஸ்ட்ல நீ இருக்கிறடா. ஐயோ ஏ மாமா ஒன்னத்தான் எப்பத்தான் கல்யாணம் சொன்னாகாதா? ஒரு தேக்கட செஞ்சது போல மாடி தோல்ல சாஞ்சது போல ஒரு என்னோடாத்தாடி.
பாரு எதுக்கு பாரு அப்படின்னு கேட்குறிய. எல்லாம் எங்கள் மாமா சமூகராஜா மாமாவை நினச்சிட்டேன். எங்கள் மாமா வரணும், எங்கள் மாமாவுக்கு எனக்கு திருமணம் நடக்கணும். 18ஆம் படியில் 50 பேரும் 10,000 5,000 பொய்ய எழுதும். பின்னால எதெல்லாம் செய்வாங்க? ஏலே மாமா அழைப்போமா? ஏய் சண்முக மாமா, ஏய் சண்முக மாமா, ஏய் சண்முக மாமா. அடே அப்பா ஆமா வந்துட்டீங்களா? என் கோமனை வீசி கோமனை வச்சாக்க ஊர் வச்சு சோப்பை போட்டு துவச்சு காய போடு. என் கோமனை வீசுதுமா. எங்கோ மனம் வீசுகிறது. ஆமாங்க மாமா. அப்பா காட்டுக்கு போய் சொன்னார்ல. சொன்னார்ல அப்பா காட்டுக்கு போய் சொல்லிட்டு ஆமா யார்கிட்ட போனாரு? அம்மா கிட்ட போயிருப்பாரு. அம்மாட்ட போனாரு. எங்க? அம்மாட்ட போறதுக்கு முன்னாடி யார்கிட்ட போனாரு? என்கிட்ட வந்தாரு. உன்கிட்ட வந்தாரு. என்ன சொன்னாரு? அப்ப நீ எனக்கு சின்னமா வேணும். பசிச்சா பால் கேட்பேன். பாலா உறிஞ்சு எடுத்துரு. அதனாலதான் உன்ட்ட கொடுக்காமே இருக்கிறேன். அதனால காட்டுக்கு போய் சொல்லிட்டு அப்பா போயிட்டாரு. ஆமாங்க மாமா. அந்த உடனே காவல் பார்த்தா நல்லாவே இருக்காது. காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணுங்க. காத்தல்னா என்னங்க மாமா? கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல். அப்படியா? கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுத்தல். முழுத்தல். இடையில தள்ளுறதெல்லாம் அறத்தல் குறத்தல். நம்ம இருவருக்கு அறத்தல் குறத்தல்ங்கிறதே வரப்படாதா? எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு சுத்தமா பிடிக்காது. வந்தமா செஞ்சமா போட்டமா போட மாட்டேங்காது. என்ன காரணம்டா? என்ன காரணம் பாபா? உலகம் 2025 தள்ளுபடி கேஸா போச்சு. தள்ளுபடி கேஸ். எந்த மாசம் எடுத்தாலும் தள்ளுபடி. எந்த மாசம் எடுத்தாலுமா? இந்த பங்குனி பங்குனி முடிய போகுது. ஆமா. சித்திரை வந்துருச்சு. வந்துருச்சு. சித்திரை திருவிழா வந்துருச்சா? வந்துருச்சு. இந்த சித்திரை திருவிழாவுக்கு தள்ளுபடி போடுவாங்க. எப்படி? மதுரையில ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவாடை இலவசம். ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோடு போட்ட டவுசர் இலவசம். ஒரு ராமராஜ் சட்டை எடுத்தா ஒரு வைக்கிங் பனியன் இலவசம். ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தா ஒரு பூமர் சட்டி இலவசம். அதே மாதிரி ஒரு நெக்லஸ் எடுத்தா உனக்கு தோடு இலவசம். ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பணியார சட்டி இலவசம். ஒரு அண்டா சட்டி வாங்கினா ஒரு குண்டா சட்டி இலவசம். ஒரு ஓலப்பாய் வாங்கினா ஒரு ஈச்சமாய் இலவசம். ரெண்டு ஹமாம் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம். 2 கிளினிக் பிளஸ் ஷாம்பு ஒரு மினி ஷாம்பு இலவசம். ஒரு ஆம்பளி பால் வாங்கினா ஒரு டியூப்லைட் இலவசம். 2 யூனிட் இலவசம். இன்னும் 2028 என்ன மாமா? சூப்பரா இருக்கு. ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தா அந்த வீட்டுல கொழுந்தியா இலவசம். கொழுந்தியாவும் இல்லங்க மாமா. கொழுந்தியா இல்லாட்டும் மாமியா இலவசம். மாமியாவும் இல்லங்க மாமா. மாமியா இல்லாட்டும் மாமனார் இலவசம். மாமனார் வச்சு என்ன பண்ணுவேன்? கிட்டி அடிப்போம். மாமனார் இல்ல. மாமனார் ரயில் அடி விட்டு செத்து போயிட்டாரு. வெறும் வீட்டு முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியது. வெறும் வீட்டு முட்டா வேற மாதிரி பேசுவாங்க. ஆமா ஆமா. அதனால ஒன்னே எடுத்தா உன் தங்கச்சி எனக்கு இலவசம். உங்களை எடுத்தா உங்க தம்பி சின்ன சமூகராஜா இலவசமா வருவாரா? தம்பி சூப்பர் தம்பி. என் தங்கச்சி சூப்பர் தங்கச்சி. உன் தங்கச்சிக்கு என் தம்பிக்கு சரியா வரும். ஆமா அப்படிதான் சொல்றேன். தம்பி நம்ம தம்பி ஒருத்தர் மறந்துடாதீங்க. அவன் ஊம தம்பி. கல்ல கட்டி தொங்க பேச மாட்டேன். ஆமா. அதனால என் மனசுல உன்னைய கல்யாணம் முடிச்சு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். உன் வீட்டுல இருந்து எனக்கு சீர்லாம் கொடுப்பாங்க மாமா. ஆமா. அண்டாவுல 2 குண்டாவுல 2 என்ஃபீல்டு புல்லட்டு ஒரு சோபா கட்டில் எல்லாமே ஒரு பானையில அதிரசம் ஒரு பானையில முறுக்கு. என் மாமா இவர்தான் கூலையாவாரி. இந்த அதிரசம் எதுக்கு மாமா கொடுக்குறாங்க? அதிரசம் நம்ம 2 பேரும் அதிரசத்தை சாப்பிட்டு வாழ்க்கையில இனிப்பா வாழணும். ஆமா மாமா. இந்த முறுக்குங்க மாமா. முறுக்கு நீ புருஷனை எதிர்த்து பேசினீடா சடிமூலையில வச்சு நொறுக்கிறதுக்கு முறுக்கு நாங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் மாமா. நம்ம 2 பேரையும் ஒரு ரூமுக்குள்ள முடிச்சு தள்ளிடுவாங்க. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்குங்க மாமா. என்ன மொட்டை குட்டியாவா இருப்ப? ரூமுக்குள்ள தள்ளுறேன்னு சொல்றீங்களே மாமா. பக்கத்துல கட்டில் கிடக்கு. கட்டிலுக்கு பக்கத்துல பாலும் பழமும் இருக்கு. 5 லிட்டர் பால் அப்படியே என் செம்புல ஏத்திக்கிட்டு வருவேனா மாமா? மசுறு வரும் 5 லிட்டர். அரைக்கா அப்படி கூட வராது. அப்படியே செம்புல கொண்டு வருவேன். பாதி பாலை குடிச்சிட்டு பாதி பாலை உங்ககிட்ட கொடுப்பேன். ஆமா மாமா. மாமா எனக்கு பத்தல பசி. உடனே என் பழத்தை தூக்கி வாயில ஜூபி போட பழத்தை கொண்டு பெட்டி ராமதாஸ் கிட்ட கொடு. ஆழத்தை சாப்பிட்டுட்டு நான் உன் கையை பிடிப்பேன். கொஞ்சம் மேல உடிப்பேன். அவனை கண்ணாடிக்கார குடிப்பேன். ஒரு வருஷம் கழிச்சு கல்யாண சுந்தர மாமா மாதிரியே புள்ள பறக்கும். நான் விஷத்தை வச்சு கொண்டுருவேன். ஆமா டிஜே மணி மாதிரி புள்ள பறக்கும். வேலை வைக்கிறது நீ புள்ள பறக்குது அதே மாதிரியா? அவன் கள்ள புருஷன் ஞாயிற்றுக்கிழமை வரும் கருமத்துல. அதனால நம்ம 2 பேரும் இந்த காட்டுக்கு வந்திருக்கோம். காட்டுனாலே பயமா இருக்குங்க மாமா. முதல்ல பயமாத்தான் இருக்கும். ஆமா. அப்புறம் போக போக காட்டுக்குள்ள வேணும் வேணும் காட்டுக்குள்ள எல்லாமே பெருசு பெருசா இருக்குன்னு இருக்காங்க.
அனகொண்டா பாம்புலாம் பார்த்துருக்கியா? இல்லைங்க மாமா. பின்னாடி 5 முழம் தொங்கும். சொல்றீங்க? ஆமா, பெருசு பெருசா இருக்கும். அதனால என் மனசுல ஒண்ணு மறக்காம இருக்க முடியல. என்னாலையும் உங்களை மறக்காம ஒரு நாள் பார்க்கலன்னா கூட என் வெளியில இருந்து தண்ணியா வருதுங்க மாமா. எப்படி முருகப்பெருமானுக்கு நாளைக்கு பங்குனி உத்திரமோ அந்த மாதிரி, அதே மாதிரி நாளைக்கு ஒன்னே நான் குத்துறேன். அதனால உன் குறுக்க பார்க்கையில எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? மாமரத்துக்கு ஆமா. இது ஒரு ஜீவன் தான், இது உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. இந்த இரு கண்ணீரும் ராதாவும் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களும் கருவாச்சி ஊசாடமாட பார்வையாலே காதல் வந்து உருவாச்சி சொன்னது நான் என்னாச்சு? இப்ப காதல் வந்து பொது உடமையாயா ஊரடங்கும் சாமத்திலே விழிச்சிருந்தேன் ஊரோடி திண்ணையில நினைப்புல படுத்திருந்தேன். காத்தடிச்சா சலசலக்கும் எல்லாம் உன் நினைப்பு புரண்டு படுத்தாலும் தங்கத்தில் முகமெடுத்து தங்கத்தில் உணவெடுத்து மங்கை என்று வடிவில் வந்த மலரோ பொறுமல்கள் நிலவோ தீர்க்கும் விநாயகனே மேல கரிமுகனே கணபதியே அருள்வாய் என்னைத்தானே தஞ்சம் என்ற நம்பி வந்தேன் நானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு நீ தடுத்து ஒரு கோலமிடு சித்திரம் பூவே காதல் பாபா. ஆமா. ஏண்டா வீட்டுல இப்படி செய்ய முடியாது. காட்டு
காட்டுக்கு வந்தாலும் அப்படிலாம் இருக்குது. தங்கச்சி வர்றது பாருங்க. மாமா வள்ளிக்கண்ணு அம்மா வந்தா நம்ம 2 பேரும் 4ஆம் பாகம் நடத்துவோம். அப்பா நம்மளை காட்டுக்கு போக சொல்லியிருக்காரு. காட்டுக்கு எதுக்கு? இது பண்ண பறவைகளை வரட்ட போச்சு. கண்வான படிப்பர் வழி காண பாடி ஆளுநர சொல்லிட்டு பறவை என்று சொல்லிட்டார். ஆமா, தாய் தந்தது கோவிலும் இல்லை, பொண்டாட்டிக்கு எதுவும் இல்லை. தந்தை சொல்லிக்க மாத்திட்டாங்களா? மந்திரம் இல்லை, மந்திரம் இல்லை. அம்மா தோசை ஊத்துவியா வீட்டுல? இட்லி ஊத்துவியா? இட்லி எல்லாம் ஊத்த மாட்டேன், தோசை தான். ஆப்போ ஆப்பம்மா உங்க பிறகு ஆப்பம். ஆப்ப ஊத்தி பழகிருக்கேன். ஆப்ப ஊத்தி பழகிருக்கேன். ஊத்தாப்பம் தெரியாது, நாட்டாப்பம் தெரியாது. கேட்டா உங்களுக்கு பாரு ஊத்தாப்பம் சரி, அதான நாட்டாப்பம்னா? நாட்டாப்பம்னா பழைய சங்கத்துல சுடுவாங்கல்ல, அது பழைய விஷயம். சரி கிட்ட பரவாயில்ல. அப்பா வந்து காவலை போக சொல்லிக்காரு. காவலை கண்ணு கருத்துமா பாக்கணும்னா ஏமா 2 சைடையும் பாருங்க. அங்கிட்ட அங்கவை, இங்கிட்ட சங்கவை. போவோமா? யார்ட்ட
அப்ப இப்படியே பேசிக்கிட்டே எவ்வளவு சந்தோஷமா ஆமாமா ஆரிய கூத்தானால் காரியத்துல ஒரே விரட்டு ஒரே ஹலோ சூ சோ ஹலோ சோ ஹலோ சோ ஹலோமே ஆலோலம் 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 ஆலோலமே சின்னஞ்சிறு சிட்டுக்களா பறவைகளா ஆலோலம் 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 ஆலோலமே ஆலோலம் ஆலோலம் சின்னஞ்சிறு சிட்டுக்களா பறவைகளா எம்மா 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 ஹலோ ஆலோலம் 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 ஆலோலமே சோ 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 ஹார்மோன் தான் ஓடி இருக்கேன் அண்ணா ஒரு பறவை போக மாட்டேங்குது என்ன காரணம் பூரா ஞான பறவைகள் இது வேலுமலை சாரன் தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் வருவாங்க வருவாங்க யார் வந்தாலும் உலக எடுத்து அடிப்போம் தப்பாத வர பேசக்கூடாது பேசக்கூடாது. ஆளல சோ ஷோ பச்சையிலும் அவள் திருமேனி
அறிவோம் நமோ நாராயணாய அறிவோம் பரந்தாமா நாராயணாயணம் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் குடிகொண்ட இல்லம்தான் பெருமாலயம். அதனால்தான் சித்தி அளித்தொரு முக்தி கொடுத்திட சக்தி படைத்த மலை. தேவர்கள் மூவர்கள் யாவரும் வேண்டிடும் சேடம் அனைத்த மலை. தத்துவ வேதம் உரைத்தவோர் சாரதி நித்தமும் வாழும் மலை. தாயினும் இனியவர் தூயவன் மாயவன் ஆளும் ஏழுமலை. அதனால்தான் சொல்லுவார், ஏழு மலையாடு எண்ணியை துதிப்போருக்கு எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறும். அப்படிப்பட்ட ஈடேறக்கூடிய அற்புதமான அந்த ஏழுமலையாடின் அருளாலும் அற்புதமான இந்த 18ஆம் குடி என்று சொல்லக்கூடிய அற்புதமான கலையரங்கத்திலே இந்த ஆண்டுக்கு ஆண்டு இந்த அற்புதமான பட்டேகன் சுவாமி அப்படிப்பட்ட தெய்வத்தின் அருளாலும் மீண்டும் இந்த இடத்தை வந்ததற்கு இந்த மக்களை எல்லாம் காணும் பொழுது அதை குறிப்பா தாய்மார்கள் இன்னைக்கு நம்ம ஊர்ல கொஞ்சம் பரவாயில்ல. நேற்று போன ஊரில் தாய்மார்களே இல்லை. ஆனா இன்னைக்கு ஏன்னா உலகத்திலே ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் இருப்பவள் ஒரு பெண்மணி ஒருவள் தானே. ஒரு குடும்பம் நல்லாக இருக்கு, நம்ம எல்லாம் சந்தோஷமா வாசிக்கிறோம் வாழ்றோம்னா எதனால? பெண்ணினாலதான். ஒரு பெண்ணினாலதான் இந்த சந்தோஷம். வீட்டுல பெண் இல்லாட்டி சந்தோஷம் வருமா? என்ன உழைச்சி என்ன வாசிச்சு என்ன பண்ண? பெண்ணில்லாத உலகம் செய்வாளி சுடுகாடுறாங்க. அதுக்காகத்தான் ஒவ்வொரு ஆணும் வெற்றிக்கு பின்னாலே குல விளக்காக மனைவி என்ற ஒருவன் வரும்போது தானையா அவளுக்கு மரியாதையே வருது. ஒரு ஆண்மகன் அவங்களோட ஊர்ல ஒரு தொலைக்கட்டு வரியை போடுறாங்க. அவ நீ ஒரு குடும்பத்தில் ஆயிட்டு நீ ஒரு வரி விடு கோயிலுக்கு ஒரு 2000 ரூபாய் எழுது சாமிக்கு. இங்கு நார்மலாக எடுத்துக்கொண்டிருக்கும் மதுரை சேர்ந்து ஆர் ஜெயரவிச்சந்திரன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டி சார்பாக கிராம பஞ்சாயத்து சார்பாக பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கப்படுகிறது. இந்த பாக்கியம் எல்லாம் நாடக கலைஞர்களுக்கு தான் இந்த ஒரு பாக்கியம். யாருக்கு இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்காதுல்ல? நமக்கு தானே கிடைக்கும். அதெல்லாம் பண்டையின் தெய்வத்தினுடைய அருள்கடாட்சத்தால் இவையெல்லாம் நமக்கு சாத்தியமாகி கொண்டிருக்கின்றது. அதனால்தான் ஆறில்லா ஊருக்கு அழகு வாழ் என்பார்கள். கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. கோவில் இல்லாத ஊர்ல என்ன இருக்கு ராஜேந்திர? பேய் பிசாசு தான் இருக்கு. இன்னைக்கு மனித உருவுல பிசாசு பேய்களை நடமாடிக்கிட்டு இருக்க கூட. கலைஞர்களை அற்புதமான முறையை கௌரவப்படுத்துவதில் எத்தனை ஊர்கள் இருந்தாலும் 18ஆம் குடி என்பது ஒரு சிறந்த தனி இடத்தை பெறக்கூடிய ஊர். அதனால்தான் அம்பேத்கர் அற்புதமான இந்த
ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் பந்தயம் தெய்வத்தின் அருளாலும் என்னாலும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கமடு வாராத ரத்தம் கொண்டு எல்லாம் வல்ல பந்தய தெய்வத்தின் அருளாலும் 16 செல்வங்களையும் பெற்று தவறான சந்தானமும் பெற்று, தவறான சந்தானம்னா பிள்ளை பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வதைந்து வைத்து அருளாலும் அந்த சந்தானங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதனால வரலங்க அவங்க சொன்ன மாதிரி எப்படி சொத்து வச்சிருக்கேன்னு கேட்பாங்களா யாரும்? அப்படி கேட்க மாட்டாங்கல்ல. என்ன குழந்தை, எத்தனை குழந்தை உனக்கு, என்ன படிக்குது, பொம்பளை பிள்ளை எத்தனை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை எத்தனை பிள்ளை, என்ன படிக்குது அப்படின்னால கேட்கிறோம். அவங்க சொன்ன மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி, அந்த மாதிரி அதுதான் தவறான செல்வம், தவறான சந்தானமும் காரணம். அந்த சந்தானங்களை பற்றி இந்த மக்கள் எல்லாம் என்னாலும் நீயும் நீ நாடெல்லாம் திங்கள் முன் மாறி வயது இந்த மக்கள் எல்லாம் என்னால் வாழ வேண்டும் என்று வேண்டி 18 கிராமத்தின் பெரியவர்களுக்கும் அந்த தாய்மார்களுக்கும் இந்த கைத்தறியாலை அணிவித்த மாதரும் இந்த 18 கிராமம் ஆறு போல் தலைத்து அதிக போல் வேறொன்றி என்னாலும் ஆண்டுக்கு ஆண்டு இந்த வைபவம் நடைபெற வேண்டும் என்று பல கலைஞர்களும் இந்த வேலைகளை வந்து அந்த தெய்வத்தின் அருளை பெற வேண்டும் என்று மனமாற வேண்டி, முருகா எல்லாம் உன் அருள், உன்னுடைய அருள் இல்லை என்றால் என்னால் பிரகாசிக்க முடியாது. அதனால்தான் அருணகிரிநாதருக்கு அருங்காலம் தந்த தெய்வம் அல்லவா நீ.